யாருமே சொல்லாத திருச்செந்தூர் கோவிலில் இருக்க 10 ரகசியங்கள். முதல்ல இந்த கோவிலோட ராஜகோபுரத்தில் ஒரு நுழைவாயில் இருக்கும். அந்த நுழைவாயிலை இது வரைக்குமே திறக்காம வச்சுருக்காங்க. பல 100 வருஷங்களாக அந்த கோபுரத்தோட நுழைவாயில் திறக்கவே இல்லை. நுழைவாயில் திறக்காத ஒரே முருகன் கோயில் இந்த கோயில் தான். ராஜகோபுரத்தோட நுழைவாயிலை ஏன் இப்போ வரைக்குமே திறக்காமல் வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மர்மமாகவே இருக்குது. ரெண்டாவது, கிழக்கு நுழைவாயில் இல்லாத ஒரே முருகன் கோயில் இந்த கோயில் தான். அதுக்கு பதிலாக இந்த கிழக்கு சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையில் நம்மளோட காதை வச்சு கேட்டோம்னா கடல் அலைகளோட சத்தம் ரொம்ப பிரம்மாண்டமாக, அதாவது ஒரு சுனாமி வந்தால் எப்படி கேட்குமோ அந்த அளவுக்கு கேட்குது. மூணாவது, இந்த திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளேயே 3 சமாதிகள் இருக்குது. 4, இங்கே இருக்கிற முருகன் சிலைக்கு முகமே கிடையாது. ஆமாம், முகம் முழுக்க தேஞ்ச மாதிரி அரிச்ச மாதிரி தான் இருக்கும். 5வது, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் சிவக்கொழுந்தீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. அதுதான் உண்மையான திருச்செந்தூர் முருகன் கோயில். அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டதான் இந்த பிரம்மாண்டமான கோயில். 6, இங்கே இருக்கிற முருகனுக்கு காரம் புளி இல்லாமல் தான் எல்லா படையிலுமே படைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு முருகனுக்கு போடுற படையில் இந்த கோயிலில் மட்டும்தான் நடக்குது. 7, இந்த கோயிலில் இருக்கிற முருகனுக்கு முன்னாடி 2 மயில்கள் இருக்கும். அதில் ஒரு மயில் பார்த்தீங்கன்னா முருகன் வதமன்னாப்தியா இந்த திருச்செந்தூரில் சுரன் மயிலாக மாறி இங்கே முருகனுக்கு கால் கீழே வந்திருக்காரு. 8, இந்த கோயிலில் பூஜைலாம் முடிஞ்ச பிறகு பாலையும் சாப்பாட்டையும் எடுத்துகிட்டு போய் கடலில் கலக்குறாங்க. 9, இந்த இடத்துல வீரபாகுன்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி இருக்கும். அவருக்கு பூஜை பண்ண பிறகு தான் எப்போவுமே உள்ள இருக்கிற முருகனுக்கே பூஜை பண்ணுறாங்க. 10, இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலை வானத்திலிருந்து பார்க்கும்போது உண்மையான ஒரு ஓம் வடிவத்தில் இந்த கோயில் காட்சி தருது.